அன்பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று எசாயா தீர்க்கதரிசி மூலம் வாக்களித்த எங்கள் அன்பின் தந்தையே, வனாந்தரத்தில் வழியையும் வனாந்தரத்தின் வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவரே, இரட்சகராகிய இயேசுவே, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் ஆவியானவரே, இந்த நாளில் இந்த வேளையில் உம்மை அன்போடு அழைக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றியும் புகழும் கூறுகின்றோம். திருத்தந்தை எதிர்நோக்கி வாழும் ஆண்டாக அறிவித்த இவ்வேளையில் திருச்சபையின் மீது, பொதுநிலையினர் மீதும், அன்பிய குடும்பங்களின் மீதும், பக்த சபைகளின் மீதும், சமூக அமைப்புகள் மீதும், தொண்டு நிறுவனங்களின் மீதும் உமது தூய ஆவியை பொழிந்து மன்றாட்டின் ஆவியையும், மக்களுக்காக, தேசத்திற்காக, உலகத்திற்காக பரிந்து பேசும் ஆவியையும், விண்ணப்பத்தின் ஆவியையும், சோதனைக்குள்ளாகாதிருக்க விழித்திருந்து ஜெபிக்க உன்னத வல்லமையையும், உமது ஆவியின் பிரசன்னத்தையும் தந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மாந்தர் யாவர் மீதும் எனது ஆவியை ஊற்றுவேன், யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும். நீதிமொழிகள் 22:4 கிரேக்க பெண் பென்சியா இனத்தைச் சேர்ந்த பெண்ணின் பிடிவாதமான நம்பிக்கையும் தாழ்மையும் அப்படிப்பட்ட தாழ்ச்சியான நம்பிக்கையில் வளர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நற்செய்தியை நம்பும் எவருக்கும் மீட்பு உண்டு. கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? மீகா 6:8 உமது அன்பு கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்து ஆண்டவரின் அன்பு மகனாக மகளாக வாழும் உமது அருளை வேண்டி இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆம்.